ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீட்டில் வேலை சர்க்கிள்லாம் போட்டு வேலை நடந்ததுனால சரி டிஃபன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் போய் இதை புரோட்டா வாங்கிட்டு வந்தார். பார்த்திங்கன்னா எனக்கு சூரிக்கு மட்டும் தான் வாங்கிட்டு வந்தார். ஆனால் அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு. புரோட்டா சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது, அதனால சொல்லிட்டு புரோட்டா வேணான்னு சொல்லிட்டாரு. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், மணியாக பாருங்கள், ஹாட் பாக்ஸில் ஒரு 3 தோசை சுட்டு வச்சுருக்கேன். எனக்கு அதே போல் தோசை ஊற்றி கொடுத்துட்டு நான் சாப்பிட்டுக்கேன். எனக்கு புரோட்டா வேணான்ட்டார். ஏன்னா அதை ஒத்துக்கிறது இல்லையாம்மா அவருக்கு. அதனால் சரின்ட்டு நான் ஒரு 3 தோசை ஊற்றி வச்சுருக்கிறேன். எனக்கு சூரிக்கு மட்டும்தான் புரோட்டா வாங்கிட்டு வர சொன்னால் சரி போதும். அப்புறம் அதுக்கு பார்த்திங்கன்னா சால்னா, நான்வெஜ் சால்னா, அப்புறம் பார்த்திங்கன்னா இது தேங்காய் சட்னி, அது கார சட்னி, இது புரோட்டா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடியாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். பாருங்கள், தோசையும் ரெடியாக இருக்குது. இன்றைக்கி நைட்டு டிஃபன் வந்து புரோட்டாவும் தோசையும் தான் எங்கள் வீட்டில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நானும் சாப்பிட்றேன், நீங்களே வாங்க சேர்ந்தே சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாருங்கள் எங்கள் ஊர் புரோட்டா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வாழை இலையில் இருக்குது, கட்டி கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள். உங்கள் ஊர் புரோட்டாவும் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். புரோட்டா யாருக்கு பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.